இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் பயிற்சி கணக்கு 7 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பயிற்சி கணக்கு 7. 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு. அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக 30,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000. அவருடைய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு. இதிலேருந்து லாபமா நட்டமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2019 மார்ச் 31 நிலை அறிக்கையை போடணும். இந்த கணக்கையும் 2 பக்கத்துக்கு போயிடணும். இப்போ கணக்கில் கேட்டிருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாம். வங்கி மேல்வரை பற்று. உங்கள் வங்கியில் ஒரு 10,000 இருக்குது. நீங்கள் ஒரு 50,000 எடுக்கிறீங்க. ஆனால் உங்கள் வங்கியில் 10,000 தான் இருக்குது. அப்போ திருப்பி அந்த 40,000 வங்கிக்கு நீங்கள் செலுத்தணும். அது உங்களோட பொறுப்பு. 10,000 தாண்டி 50,000 எடுத்திருக்கீங்க. அதுக்கு பேர் தான் கூடுதலாக எடுக்கிறது. அதுக்கு பேர் தான் வங்கி மேல்வரை பற்று. அப்போ நீங்கள் 40,000 அவங்களுக்கு திருப்பி செலுத்தணும். அப்போ அது உங்கள் பொறுப்பு. இப்போ அது பொறுப்புகள் பக்கம் வந்துடணும். வங்கி மேல்வரை பற்று 50,000. அடுத்து கணக்குக்குள்ளே கடனாளிகள். கடனாளிகள் ஒரு சொத்து. கடனாளிகள் 1,80,000. அடுத்து பெறுதற்குரிய மாற்று சீட்டு. உங்களுக்கு உங்கள் பணம் வருது, உங்கள் சொத்து வருது. அப்போ பெறுதற்குரிய மாற்று சீட்டு ஒரு சொத்து 70,000. அடுத்து கணினி. உங்கள் கணினி ஒரு சொத்து 30,000. அடுத்து இயந்திரம் ஒரு சொத்து 3,00,000. சரக்கிருப்பு ஒரு சொத்து 1,60,000. கடன் ஈந்தோர். கடன் ஈந்தோர் கடை வாங்கினதை நீங்கள் திருப்பி செலுத்தணும். அப்போ அது உங்கள் பொறுப்பு. $90,000. செலுத்தக்கூடிய மாட்டு சீட்டு. நீங்கள் யாருக்கோ செலுத்தணும். அப்போ அது உங்கள் பொறுப்பு. $2,40,000. கைரொக்கம் ஒரு சொத்து 60,000. இப்போ புக்கில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை 2 காலத்துலேயுமே போடணும். இந்த பக்கம் கூட்டினா 8,00,000. இப்போ இந்த பக்கம் கூட்டினா 3,80,000. அப்போ சொத்துக்கள் பக்கம் தான் அதிகமாக வந்திருக்கு 8,00,000. அதை 2 காலத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ அந்த 8,00,000லேருந்து 3,80,000 கழிக்கிறோம். கழிச்சோம்னா 4,20,000. இதுதான் முதல் 4,20,000. முதல் எப்பவுமே பொறுப்புகள் பக்கம் வரும். இது என்ன முதல்? 2019 மார்ச் 31 அன்று நிலை அறிக்கை. 2019 மார்ச் 31 இறுதி மாதம். அப்போ இது கண்டுபிடிச்ச ஆன்சர் இறுதி முதல். இப்போ கணக்கில் கேட்ட மாதிரி அவருடைய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இறுதி முதல்
நம்ம கண்டுபிடிச்ச இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல். இப்போ இறுதி முதல் எவ்வளோ? 2019 மார்ச் 31 அன்று நம்ம கண்டுபிடிச்ச தொகை முதல் 4,20,000 ப்ளஸ் எடுப்புகள் புக்குக்குள்ளேயே கொடுத்துனான். அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக 30,000 எடுத்துக்கொண்டார். 30,000 எடுப்புகள் மைனஸ் கூடுதல் முதல் புக்கிலேயே இருக்கும். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000 மைனஸ் தொடக்க முதல் புக்கில் ஆரம்பத்திலேயே இருக்குது. 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். தொடக்க முதல் 1,20,000. இப்போ 4,20,000 ப்ளஸ் 30,000 கூட்டினோம்னா 4,50,000 மைனஸ் 40,000 மைனஸ் 1,20,000. இப்போ 4,50,000 மைனஸ் 40,000 கழிச்சோம்னா 4,10,000 மைனஸ் 1,20,000. இப்போ 4,10,000லேருந்து மைனஸ் 1,20,000 கழிச்சோம்னா 2,90,000. இதுதான் 2019 மார்ச் 31க்குரிய லாபம். அது எப்படிங்க லாபம்? ஏன்னா அதை நம்ம நேரடியாகவே கழிக்க முடியுது. புக்கை பார்த்தீங்கனாலே தெரியும். 2018 ஏப்ரல் 1 கடையை திறக்கிறான். 2019 மார்ச் 31 நிலவரம் தான் இது. இந்த இதில் நமக்கு நேரடியாகவே கழிக்க முடியுது. அதனால் அது லாபம். புக்கில் சொன்ன மாதிரி இறுதி முதல் கண்டுபிடிச்சி லாபமாக நட்டமானு கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த கணக்கு முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.